ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முருங்கைக்கீரை பொரியல் பார்க்கலாம். இப்போ நல்லா காஞ்ச கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நல்லா பொரியுது கடுகு. இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்ட வெங்காயம். இப்போ முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். நான் இந்த முருங்கைக்கீரை வாட்டரில் வாஷ் பண்ணலை, ஃப்ரெஷ்ஷாக புட்டுட்டு வந்து க்ளீன் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், சால்ட் உப்பு. இப்போ வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கை தண்ணி இருந்தால் போதும். தொளிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ வதக்கிக்கலாம். அந்த தண்ணி சுண்டு உடனே நம்ம தேவையான பருப்பு போட்டுக்கலாம். இல்லை பருப்பு வேணான்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். இல்லை வேர்க்கடலை வறுத்து கூட நம்ம தூவிக்கலாம். ஸோ எனக்கு இப்போது பருப்பு தேவையானால நான் பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி சாம்பாருக்கு வச்சுருப்போம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு தேவையான நம்ம தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கோகோனட் பவுட்ரு வேர்க்கடலை வறுத்து கூட நம்ம அது பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது போல் சிம்பிளாக நம்ம பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.